ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஐஸ் கியூப்ஸ், ஒரு பெரிய சைஸ் மாம்பழம், 6 முந்திரியை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 லிட்டர் பால். பாலை நான் ஏற்கனவே நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜூஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கனால நான் 4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் மில்க் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அரைங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைமே எல்லா மில்க்கையும் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா மாம்பழம் பீஸாகவே இருக்கும், ஒழுங்காக அரையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் மில்க் ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மில்க் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வாட்டரியாக இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. நான் இப்போ கார்னிஷிங்காக முந்திரி, ஐஸ் கியூப்ஸ், மேங்கோ ஸ்லைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.